ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் பன் தான் செய்ய போகிறேன். ஜாம் பன்னிஸ் இது கரநாளாக செய்யணுமென்ற ஆசை நண்பர்களே. இன்றைக்கி தான் டைம் வந்திருக்கு, அதால் இன்றைக்கி தான் நான் செய்ய போகிறேன். சரியா, வாங்க செய்யலாம். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா, இப்போ வாங்க கடகடன்னு ஃபர்ஸ்ட் பன்னுக்கு வந்து மாவு குழைக்கலாம். இதில் மாவு குழைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அளவுகள் வேணுமெண்டா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். இதில் வந்து பால் வந்து இளம் சூடாக அந்த லைட் அப்படி கை வைக்கும்போது பொறுக்கிற அளவுக்கு சூடாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ பாலை சேர்த்தாச்சு. இதோட வந்து சீனி சேர்க்குறேன். இதோட 4 முட்டை சேர்க்க போகிறேன். இனி இதோட ஈஸ்ட் சேர்க்க போகிறேன். ஈஸ்ட் வந்து 1 2 கரண்டி சேர்த்துருக்குறேன். இதோட உப்பும் கொஞ்சமாக சேர்க்குறேன். எடுத்துருக்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த இருக்கா கலந்து விடுவோம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி வந்து மாவை சேர்த்து குழைச்செடுக்க வேண்டிய. நல்ல வடிவாக இந்த மாதிரி குழைச்செடுக்கும். இனி இதோட பட்டர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா குழைச்செடுக்கும். நாங்கள் எவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா வரும். இனி இதில் போட்டு நல்லா குழைச்செடுக்க போகிறேன். கொஞ்சமாக பட்டரும் போட்டு நல்ல வடிவாக அப்படி குழைச்செடுக்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழைச்சாச்சு. இங்கெல்லாம் இந்த கிண்ணது பவுலுக்கு வந்து கொஞ்சமாக பட்டர் இந்த மாதிரி பூசி விட்டுட்டு கீழுக்கு என்னென்னு சொன்னால் காஞ்சிரும், ஒட்டி பிடிக்கும். அதால் சரிங்களா, இப்படி குழைச்சாச்சு. என்ன இந்த மாதிரி குழைக்கணும். இப்போ இதில் வச்சுட்டு மேலாலையும் கொஞ்சமாக பட்டர் பூசி விடுவோம். இப்போ இது ஒரு 30-45 நிமிஷம் அப்படி நல்லா ஊறட்டுக்கும் கிடந்து. இதில் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்துருக்குறேன் பாருங்க. இந்த மாதிரி இதை வந்து 2ஆக வெட்டுவோம். அப்படி இனி இந்த ஸ்ட்ராபெரியை அடுப்பில் வச்சுட்டு இதோட சீனி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே காய்ச்சி எடுப்போம். அந்த சீனி உருகி அப்படியே காய்ச்சி போட்டு வரும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் வந்தோன்றிருக்கீங்க பார்த்தீங்களா? எப்படி ஸ்ட்ராபெரியில் கலர் பற்றியா? இப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே இதாக வரட்டுக்கு அப்படியே காய்ச்சி போட்டு. இப்போ பாருங்க, நிப்பாட்டுவான் பார்த்தீங்களா? கலர் பற்றி தம்பி அப்படியே நல்லா காய்ச்சி போட்டு இப்படி வந்துட்டு இனி இதை அடுப்பை நிப்பாட்டுவோம். இது இருந்து ஆறட்டுக்கும். இது இல்லாட்டிக்கு நீங்கள் ஸ்ட்ராபெரி ஜாம் வேண்டி கூட நடுவில் வச்சு செய்யலாம். இனி வந்து இதில் அந்த மேலால் இந்த ஜாம் பனிஸுக்கு மேலால் வைப்போம், அது செய்ய போகிறேன். இது வந்து மா எடுத்துருக்குறேன். இதோட சீனி, பட்டர், இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குழைச்செடுப்போம். இங்கே பாருங்க, தண்ணி எதுவும் ஒன்றும் சேர்க்குற இல்லை. இப்படியே நாங்கள் குழைக்க அப்படியே நல்லா குழைப்பட்டு வரும் பாருங்க. ஹாட்ரன் பார்த்திங்களா? இந்த மாதிரி இப்படி இப்படி வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழைச்செடுத்தாச்சு. இல்லைங்களா? இப்படி இருக்கணும். இப்போ இதை மூடி வைப்போம். இனி மா நல்லா பொங்கி வந்தோடனே பண்ணை செய்ய வேண்டிய.
இப்போ வந்து பாருங்க நாங்கள் குழச்சி வச்சோமா எப்படி பொங்கி வந்திருக்கேன்னு சரிங்களா. இல்லை சூப்பராக பொங்கி வந்திருக்கேன். இனி இதை வந்து இதில் போடுவோம். நல்லா பொங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா. இனி இங்கால இந்த ட்ரேயில் தான் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ட்ரேக்கு வந்து கொஞ்சமாக பட்டர் பூசி விடுவோம். ஆயில் பேப்பரும் நீங்கள் விரிக்கலாம். நான் சும்மா பட்டரை பூசிட்டு வைக்க போகிறேன். இனி வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு 12 அளவுக்கு இப்படி எடுத்து வைக்க இது கடை பேக்கரிகள் என்ன நிறுத்தெடுப்பினோம் என்ன இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இனி வந்து இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்க. இனி இப்படி ஒரு போத்தில் எடுத்துருக்கேன். அது இப்படி மாவில் சின்ன வட்டமாக மாவில் அமர்த்தி பிரட்டி போட்டு இப்படி அமர்த்த வேண்டியது. அப்போ ஒட்டாது பார்த்தீங்களா. இந்த மாதிரி டோனட் மாதிரி ஏண்டா ஒட்டுப்படும் சில வேளை. அதால் தான் நான் அப்படி மாவில் பிரட்டி போட்டு இப்படி அமர்த்துறேன். இனி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாமை இதில் போடுவோம். அந்த இது இப்படி நீங்கள் ஸ்ட்ராபெரி கஸ்டம்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது. இந்த ஜாமை கூட நடுவில் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டக்குன்னு எடுபட்டுரும். அதால் தான் திருப்பி அமர்த்துறேன். மேலே வந்துடும். ஸ்ட்ராபெரி சூப்பராக இருக்குமே என்ன. இதுதான் ஸ்ட்ராபெரி பன், ஸ்ட்ராபெரி ஜாம் பன்னு நாங்கள் வாங்குவோம். அது கடையில் ஜாம் தானே போட்டிருக்குமே என்ன. இந்த பெரிய கான்சென்ட்லாம் இருக்கு கிரம்பிள் பன். என்ன பேர்? கிரம்பிள் பன். இது கிரம்பிள் பன், ஸ்ட்ராபெரி பன். கிரம்பிள் ஸ்ட்ராபெரி பன் நான் நண்பர்களே. சரியா, இவர் தான் கண்டுபிடிப்பாளர், நான் தயாரிப்பாளர். காணுங்களா வடிவா? நான் நினச்சேன் ஜாம் காணாமல் வந்துருவேன்ண்டு. இன்னும் கொஞ்சம் வைக்கலாம் மேலால் என்ன. இப்போ பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து இங்கெல்லாம் முட்டை ஒன்றை பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்படி பிரட்டி விடுவோம் இந்த சைட்டில் ஓரங்களை. சூப்பராக இருக்கு என்ன இந்த ஸ்ட்ராபெரி. இப்படி தான் ஸ்ட்ராபெரி ஜாம் செய்வாங்களேண்டா. அதே மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் முட்டையை இப்படி பிரட்டுடுவோம். இனி நாங்கள் பாருங்கள் எல்லா இடமும் முட்டையை இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு. இனி இதை போடுவோம். அப்படி இந்த கிரம்பிள்ஸ் அப்படி போடுவோமா? காணுமா என்ன? இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் போட்டாச்சு. நீ அவனில் வைக்க வேண்டியதா எப்படி இருக்குது? இங்கெல்லாம் 3 பன் இருக்கு. நீங்கள் அவனில் வைப்போம். இந்த தட்டை மேலே வச்சுட்டு வரோம். இப்போ அவனில் வைப்போம். டெம்பரேச்சர் வந்து 180 வச்சுருக்கிறேன். டைம் வந்து ஒரு 25 நிமிஷம் மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ 25 நிமிஷத்தால் பார்ப்போம் எங்களோட பன் எப்படி வருதுன்னு. இப்போ பன் ரெடி ஆகிட்டு வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது.
சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குவேன். இப்போ இதை வைப்போம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இது வந்து இந்த ஹீட் கூடி கொஞ்சம் அந்த எங்கட கம்பி நடுப்பக்கத்தில் இருந்தது. இவரும் கிளாஸ் வேற லேட் ஆயிட்டு அப்படி இருந்து முறைக்கிட்டேனே நாம கறி இல்லை அந்த ப்ரௌன் ஆயிருக்கு. இங்கே நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. வழியா இருக்கேன். இதுதான் ஸ்ட்ராபெரி என்ன பன்? கிரம்பிள்ஸ் பன். இது அந்த பேக்கரியில தான் ஃபேமஸ். அப்படியே நேச்சுரல் ஸ்ட்ராபெரியோட சூப்பராக இருக்கு பார்க்க. ஜாமும் அப்படியே ஸ்ட்ராபெரியிலே செஞ்சிருக்கு. எப்படி இருக்கு பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்கு. வாங்க சாப்பிடலாம். இதுல ஒன்று இது நல்லா சூடாக இருக்குது, ரெண்டுலேயே படுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறி இருக்கு, அப்போ இதை சாப்பிடுவோமா? பாருங்க எப்படி வந்திருக்குண்டு. சூப்பராக இருக்கு. நுள்ளுக்கெல்லாம் அவிஞ்சிங்க. ஜாமோட சேர்த்து சாப்பிடுவோம். ஜாம் நான் செய்யும் போதே சாப்பிட்டேன். இது ஸ்ட்ராபெரி உண்மையான இந்த தெரியுதா? அது அப்படியே அந்த கூல் ஆறார ஸ்ட்ராபெரியா மாதிரி. அந்த மாதிரி இருக்கு. ஒரு கலருமே நாங்க சேர்க்கல. கலரை பத்தி அந்த ஸ்ட்ராபெரியோட கலர்ல அந்த கலர் எப்படி வந்துட்டுன்னு அந்த ஸ்ட்ராபெரியோட லைட்டான ஒரு புளிப்பும் சீனி போட்டுனாங்க தானே, அதில் இனிப்பும் சேர்ந்து செம்மையா இருக்கு. மேல் ஸ்ட்ராபெரியோட சாப்பிட அப்படி இருக்கு. அது பச்சையா தானே மேல் அளவட்டி வச்சு நாங்க. எப்படி இருக்கு இல்லைங்களா? பஞ்சு மாதிரி வந்திருக்கு. எப்படி சாப்பிடு சாப்பிடு சொல்ல பிடிக்கும். இந்த கடி வருது. சூப்பரா இருக்கு. சொன்னா புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கு. பஞ்சு தான் நீங்க சாஃப்ட்வேர் நல்லா உள்ளுக்கு அவிஞ்சு. இந்த ஸ்ட்ராபெரியில் வந்து ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அந்த புளிப்பும் கலந்து இனிப்பும் சீனியெல்லாம் போட்டாங்க தானே, புளிப்பும் இனிப்பும் கலந்து இருக்கும். அது சீனியும் போட உண்மைக்கு அசல் ஜாம் தான், ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி ஜாம். சூப்பராக இருக்கும். வேறு லெவல். இதெல்லாம் களி விளைக்கண்ட முருகி நறுக்கு முறுக்கண்டு. இந்த ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட செம்மையா இருக்கு நண்பர்களே. கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. அவன் இல்லைன்னா அடுப்புலேயே செய்யலாம், சூப்பராக வரும். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா. சூப்பராக இருக்கு நண்பர்களே, சூப்பராக இருக்குங்க. பாருங்க பாருங்க. இந்த மாதிரி வந்திருக்கு.